கட்டணம் வந்து நான் பிறக்கலை அவர்கிட்ட 8 வயசு 10 வயசு 13 வயசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்களா? விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டத்திலிருந்து நாங்கள் கிராம உதவியாளராக பணிபுரிகிறேன். என் பேர் வந்து அழகுராணி. நாங்கள் வந்து கிராம ஊழியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். எங்களோட வாழ்வாதார கோரிக்கையான காலமுறை ஊதியத்தை வென்றெடுக்கணுன்றதுக்காக இந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இந்த போராட்டம் வந்து கடந்த 40 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. நாங்கள் வந்து கிராம பணியில் வந்து முக்கியமான ஒரு பணியை செஞ்சிட்ருக்கோம். எந்த ஒரு அரசு நலத்திட்ட உதவியாக இருந்தாலும் சரி, அரசு கொடுக்குற எந்த ஒரு இதுனாலும் சரி, பொதுமக்கள்கிட்ட நாங்கள் போய் கீழே இறங்கி வேலை பார்க்குறது நாங்கள் தான், அடிப்படை ஊழியர் நாங்கள் தான். ஆனால் எங்களோட இந்த ஒரு கோரிக்கையை வந்து அரசு வந்து செவி சாய்க்கணும்னு கேட்டுட்ருக்கு. தொடர்ந்து நாங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கோம், பணி புறக்கணிப்பு பண்றோம். என்னுடைய பேர் உச்சினி மகாளி. விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுழி வட்டத்திலிருந்து பேசுகிறேன். மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். மொத்தம் வந்து கிராம உதவியாளர் வந்து 145 பேர் இருக்கோம். அதில் வந்து பெண்கள் வந்து 59 பேர், மிச்சம் வந்து ஆண்கள். இதில் வந்து எல்லாருமே ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சு, காலமுறை ஊதியத்தை தான் வச்சு போராடிக்கிட்டு இருக்கோம். அதை வென்றெடுக்கணும்னு எங்களோட கோரிக்கை. நாங்கள் இன்னைக்கு கருப்பு பேஜ் அணிஞ்சு காலையிலேருந்து நாங்கள் காத்திருப்பு போராட்டம் திருச்சுழி வட்டம் கருப்பு பேஜ் அணிஞ்சு திருச்சுழி வட்டத்தில் காலமுறை ஊதியம் வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம். அனைவருமே போராடுறோம். இந்த பணி வந்து பணிக்கு போகாமல் இங்கே காத்திருப்பு போராட்டமா புறக்கணிப்போட இங்கே இருக்கோம். கோரிக்கை வென்றெடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் வந்து தொடரும். என்னுடைய பெயர் வந்து பி. சித்தரிசாமி, கிராம உதவியாளர் வீரசலம் பார்க்குறோம்.
நாங்கள் வந்து கடந்த 40 ஆண்டு காலமாக இந்த கிராம உதவியாளர் எல்லாருமே அனைவரும் கேட்கக்கூடிய ஒரே கோரிக்கை டிகேன்னு சொல்லக்கூடிய காலை முறை ஊதியம் எங்களுக்கு கண்டிப்பான முறையில் வேணும் என்றுதான். மற்ற கோரிக்கை எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அதிகப்படியான பணிகள் செய்து வருகிறதுனால தயவுசெய்து இந்த அரசு எங்களுக்கு செவி சாய்த்து நாங்கள் கேட்கக்கூடிய இந்த கால ஊதியத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பது எங்களது மிக தாழ்ந்த ஒரு கோரிக்கையாகும், நீண்ட கோரிக்கையாகும். எனவே நாங்கள் அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த கருப்பு பேச்சானது காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம் என்பதை புறக்கணிப்பு செய்து இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த அரசுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தயவு செய்து கடந்த ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே வாய்மொழியாக சொல்லப்பட்ட இந்த உத்தரவு அவர்கள் உங்களுக்கு காலமுறை ஊதியம் பெற்றுத்தரும் என்றுதான் சொன்னார்கள். எனவே தயவு செய்து இந்த காலமுறை ஊதியத்தை கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மீண்டும் கேட்கிறோம். இந்த காலமுறை ஊதியம் கிடைக்கும் மாநில அளவில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. காலமுறை ஊதியம் கிடைக்கும் வரை கருப்பு பேஜானது போராட்டம் தொடரும் என்பதை அன்போடு இந்த அரசுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.